Hello all, welcome to Tea Time Cinema. விஜய் டிவில ஒளிபரப்பாகிட்டு இருக்க பிக் பாஸ் நிகழ்ச்சியில கண்டெஸ்டன்ட்ஸ்க்குள்ள பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. இதுல முக்கால்வாசி சண்டைக்கு காரணம் காயத்ரி ரகுராம் தான். மற்ற கண்டெஸ்டன்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கேவலப்படுத்தி தகாத வார்த்தைகளை யூஸ் பண்ணி திட்டுறாங்க. எச்சேக, ஃப்ராடு, மட்டமான ஜென்மோ, லோ கிளாஸுக, இந்த மாதிரி ரொம்ப தரமட்டமான கீழ்த்தனமான வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணி ஒவ்வொரு கண்டெஸ்டன்ஸையும் வயசு வித்தியாசம் கூட பார்க்காம பயங்கரமா இன்சல்ட் பண்றாங்க. காயத்ரி ரகுராம் பிக் பாஸ் வாழ்க்கையை விட நிஜ வாழ்க்கையில ரொம்ப கேவலமான நிலைமையில இருக்காங்க. காயத்ரி ரகுராம் தீபக் சந்திரசேகர் என்கிறவரை 2006ஆம் ஆண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவர் அமெரிக்கால வேலை செய்யற சாஃப்ட்வேர் இன்ஜினியர். கலிபோர்னியால இருக்கிற சிஸ்கோ சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற கம்பெனில சிஸ்டம் அனலிஸ்டா இருக்காரு. திருமணமான ஒரு வாரத்திலேயே தீபக் சந்திரசேகரும் காயத்ரி ரகுராமும் அமெரிக்கா போயிட்டாங்க. இவங்க கூடவே தீபக் சந்திரசேகரோட அம்மா சாவித்ரி சந்திரசேகரும் போயிருக்காங்க. போன ஒரு மாசத்திலேயே தீபக் சந்திரசேகரோட சகோதரி ஸ்ரீபிரியாவை பத்தி காயத்ரி ரகுராம் தப்பா பேசியிருக்காங்க. இதனால காயத்ரி ரகுராமுக்கும் சாவித்ரி சந்திரசேகருக்கும் சண்டை வந்திருக்கு. இதனால தீபக் சந்திரசேகர் காயத்ரி ரகுராமை எந்த பிரச்சனையும் பண்ணாம இருக்க சொல்லி எச்சரிக்கை செஞ்சிருக்காரு. காயத்ரி ரகுராமுக்கு ஏற்பட்ட கோவத்தினால சாண்டா கிளாரால இருக்கிற சுப்பீரியர் கோர்ட்ல இவங்க ஹஸ்பண்ட் தீபக் மற்றும் மாமியார் சாவித்ரி மேல பிசிக்கல் அபியூஸ் கேஸ் போட்டிருக்காங்க. இந்த விஷயம் ரொம்ப பெருசாக காயத்ரி ரகுராமோட சேர்ந்து வாழ மறுத்திருக்காரு தீபக். இதனால அமெரிக்கால இருந்து சென்னை வந்த காயத்ரி ரகுராம் மயிலாப்பூர்ல இருக்கிற பெண்கள் காவல் நிலையத்துல போய் அவர் கணவர் தீபக் மற்றும் மாமியார் 1.5 கோடி ரூபாய் கேட்டு வரதட்சணை கொடுமை செய்யறதா புகார் கொடுத்திருக்காங்க. தீபக்கோட அப்பா சந்திரசேகர் சொல்லித்தான் இந்த மாதிரி எனக்கு வரதட்சணை கொடுமையா செய்யறாங்கன்னு அவங்க அப்பா மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. செய்யாத தப்புக்கு காயத்ரி ரகுராம் பொய் புகார் கொடுத்ததுனால மிகுந்த மன உளைச்சலுக்கு எங்க குடும்பமே ஆளாயிருக்கு அப்படின்னு தீபக் சந்திரசேகர் சொல்லியிருக்காரு. இவ்வளவு அவமானங்களுக்கு அப்புறம் என்னால காயத்ரி ரகுராம் கூட சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு தீபக் 2008ஆம் ஆண்டு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாரு. 2009ஆம் ஆண்டு 2 பேர்த்துக்கு விவாகரத்தும் ஆயிடுச்சு. இவங்க பேசின தகாத வார்த்தையினாலதான் இப்போ வாழ்க்கையவே தொலைச்சிட்டு தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் பிக் பாஸ் வீட்லயும் ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்ஸ்டையும் ரொம்ப மரியாதை குறைவா பேசுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.